சின்னராஜா பேசுறேன். முனியசாமி பேசுறேன். சரி, சிவகங்கை கக்கூஸ்ல இருந்து பேசுறேன். அப்படியா? அதை எடுத்து பாதி சாப்பிட்டு என்ன பாதி வச்சிருங்க. சாப்பிடுறோம், ரெண்டு பேரும் பாதி சாப்பிடுவோம். அப்புறம் தம்பி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் அமைதியா உட்காந்து பாக்ஸ் சொல்லு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. வேற என்ன செய்ய சொல்றீங்க? இதுக்காண்டி எந்திரிச்சு போக சொல்றீங்களா? சொல்றேன். ஏன்னா மழைலாம் கிடையாது, இருந்தாலும் கூட்டம் அவ்வளவு கூட்டம் தான் இன்னைக்கு இருக்காங்க. ஆண்கள் கூட்டத்தை காட்டிலும் தாய்மார்கள் கூட்டம் தான் அதிகம். சரிங்களா? அந்த இன்னும் வரிசையா வந்துட்டு இருக்காங்க. விஜய் படத்துக்கு டிக்கெட் எடுக்கிற மாதிரி வரிசை. ஆமா, ஒரு அருமையான ஊரு. ஏன்னா சோழபுரம் ஒரு நாகரிகமான கிராமம், நம்ம நாடகத்தை ரசிக்கக்கூடிய கிராமம், நாடக கலைஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற கிராமம், நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கிராமம். ஏன்னா சில ஊர்ல பொச்சக்கயிறு இருப்பாங்க, இங்க ஆண்கள், அங்க பெண்கள், இட்லி தோசை வடை, பெண்கள் உட்காந்துருக்காங்க. மரியாதையா சொல்லணும். ஏன்னா உழைக்கிறவங்கள நாங்க, காசு கொடுத்த மகாராஷ்டிரம்ல நீங்க, அப்போ மரியாதையா சொல்லணும். ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும், பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், பெண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களும், ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல பெண்களும். அவங்க எப்படி உட்காந்து போறாங்க தேவையா? அவங்க உருச்சா தோக்குறாங்க, ஓரம் வைக்கிறாங்க, நிமிந்து தோக்குறாங்க, குப்புற வைக்கிறாங்க, நீ பாக்குறாங்க. நம்ம நாடகம் முடியலபடி அமைதியா இருக்கணும். எந்த சண்டை சச்சரவு கூடாது. முன்னாடி உட்காந்துக்கிட்டு சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டா மைக்கு வெளியே எடுக்கு, நாங்க பேசுற பேச்சுல கெடுக்கும். அப்புறம் காலையில வந்துகிட்டு பாப்போம் நல்லாவே பாடல, டான்ஸ் காரப்புல நல்லா ஆட்டல, என்ன விரல விட்டு தள்ளி விட சொன்னேன். கைய கால ஆட்டுல உனக்கு மகன் வேணும்ல முட்டாப்பல, கைய கால ஆட்டுல குறை சொல்லாங்க. நீங்க சிரிச்ச முகத்தோட நல்லா இருந்தேன், அவனை செவில வச்சு விட்டு அந்த பூசாரியை கூப்பிடுகின்றேன். இதை விட்டுட்டு சில ஊர்ல பார்த்தா சண்டைக்காரனை பார்த்த மாதிரி முன்னாடி தான் அது மாதிரி இருக்கக்கூடாதுனால அமெரிக்காத்து நாடகத்தை பார்க்கணும். ஏன்னா இப்ப காலத்துல பாத்தீங்கன்னா டிவில எவ்வளவு நாடகங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நாடகம் தான் முக்கியம்னு பெருமையை சேர்த்த இந்த ஊர் கிராம பொதுமக்களுக்கு நன்றி இந்த வணக்கம். ஆமா, காலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருந்தாலும் எந்த கலையை அழித்தாலும் நாடக கலையை அழிக்க முடியாது. என்ன காரணம்னா, நீங்க ஆடல் பாடல் நடத்துறாங்க, ஒரு கச்சேரி நடத்துறாங்க, ஒரு கரகாட்டம் நடத்துறாங்க. நான் சொன்ன நிகழ்ச்சிக்குள்ள 3 மணி நேரம் தான். இந்த ஒரே நாடகம்
8 மணி நேரம் நடக்கிற இதுனா இந்த வள்ளி திரும்ப நாடகம், ஹரிச்சந்திரா, சத்யான் ஜாவத்துக்கு என்ன நாடகம் இல்லையா? அதே மாதிரி எந்த கலை அழித்தாலும் அந்த கலை அழிக்க முடியாது. அதனால அமைதியாக நாடகத்தை பார்க்கணும். அதனால பாட்டு படுத்து பண்பு நாடகம் நாட்டுக்கு நல்ல படத்தை செய்கிறார்கள். கல்வியிலே சிறந்த இடத்திறமை கணவர்களுக்கும் கற்றறிந்த பெரியவர்களுக்கும் இடத்திறமை தாய்மார்களுக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளைஞர்களுக்கும் நாட்டு மனை பொண்ணாக ஆக்குத்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்கு பொதுக்கூட்டம் நினைச்சேன். விவசாய பிரிவு மக்களுக்கு மல்லு போல அயராது பாடுபடும் பாட்டாளி வருகிறதுக்கும் சுற்றுப்புறத்தாரத்து நாடகத்தை கலந்த நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கும் நாடகத்துக்கு வராதவர்களுக்கும் வயதுக்கு வந்தவர்களுக்கு வயதுக்கு வர போக காத்துக் கொண்டிருக்கும் கல்யாணமானவர்களுக்கும் கல்யாணம் துடுத்துக் கொண்டிருக்கும் பிள்ளை பெற்றவர்களுக்கு பிள்ளை அந்த ஆக்ஷன் நாடகத்துக்கு வந்தவர்களுக்கு நாடகத்துக்கு வந்து சில முக்கியமான வேலைகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள் வந்தவங்களும் பல வேலை இருக்காங்க. சில பேர் நாடகம் பார்க்கணும் வருவாங்க, சில பேர் ஊருக்குள்ள சொந்தக்காரங்களை பார்த்துட்டு போன வருவாங்க, சில பேர் சாமியை கும்பிட்டு கொண்டு வருவாங்க, சில பேர் அத்தை மகளை பார்க்கணும் மாமியை மகளை பார்க்கணும் வருவாங்க, சில பேர் கூட்டத்துல தேவையில்லாம தண்ணியை போட்டு அலம்பரம் பண்ணுவாங்க. தேவை இல்ல சில ஊர்ல அது சொல்லணும்ல, அப்ப இங்க இல்லாட்டியே அடுத்த ஊர்ல நடக்குதுல்ல, அப்புறம் ஊர்ல அடி வாங்கிட்டு போவாங்க. சில பேர் வந்து பிடிப்பாங்க பீடி சிகரெட்டு அதை வச்சுக்கிட்டு அனுப்பாங்க கங்க. சில பேர் வந்து திருப்பிக்கிட்டு வைப்பாங்க 100 சிகரெட் வைப்பாங்க. ஆனா கொஞ்சம் விவரமான ஆளுங்க போட ஆரம்பிச்சிருவாங்க. விளக்கமாறு பிஞ்சு வரவனுக்கு வெத்தனை போடுவாங்க, பொடி போடுவாங்க, கோயில போடுவாங்க. சிலர் கூட்டத்துல குசு போடுவாங்க. கூட்டத்துல கொலை பண்ணா கூட சொல்லிடுவாங்க, குசு போட வச்சுட்டு மட்டும் சொல்ல மாட்டாங்க. மான பிரச்சனையா யாரு பார்க்க நேரம் பார்த்துதான் ஆமா முட்டைக்கோசை சாப்பிட்டு புரிச்சு பூச்சி வெளியே வருது. அதனால உங்களுக்கு என்ன சொல்லணும், அமைதி காத்த நாளை பாக்கணும்னா ஹலோ ஓகே ரைட் ஹலோ காலங்களிகாலம் ஆகி போச்சுடா, கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா, காலங்களிகாலம் ஆகி போச்சுடா, கடவுளாக மாறி போச்சுடா. ஆம்பளையே தெரியாம குடும்பம் இருக்குது, பொம்பளையே தெரியாம குடும்பம் நடக்குது. தப்பு மட்டும் வச்சிருந்தா போதும், நீங்க தப்பு நானும் அட பொடி சத்தியதையும் பூமி இப்படி வையும் இதை பார்க்க பார்க்க மனுஷ மண்ட பத்து கொள்கிறது. இது நீங்க வந்த சாமி பூரா கரை மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி. கால கடிகால ஆகி போச்சடா, கடவுளாக மாறி போச்சடா. மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி. அதிகால ஆகி போச்சுடா, அண்ணனுக்கு ஏழே மன்னனுக்கு ஏழே எனக்கு ஏழே. முருகா கெட்டி மேல் முருகா முருகா கெட்டி மேல் முருகா. குண்டத்திலே குமரனுக்கு குண்டாப்பம் குண்டத்திலே குமரனுக்கு குண்டாப்பம் குண்டத்திலே குமரனுக்கு குண்டாட்டம். திரியில போய் சொன்னா ஜாதி சொல்லும் போது கருப்புல தமிழ் சொன்னா ஜாடபடி அதை சத்துள்ள நாடாது உணவாகி போச்சு, நமக்குள்ள அரிச்சு உணவாகி போச்சு. வாசல் நீர் பழைய கொள்ளு ஆயத்தாது வாழ்வதில்ல ஏழு கொள்ள வாடா இன்னைக்கு தெரிந்ததால பார்க்க பார்க்க மனித கொண்ட பந்து குறையுது. நீங்க வந்த சாமி கூட கரையுது. மகா கணபதி மகா கணபதி மகா கணபதி. கைதட்டி அன்புடன் வணக்கம். ஆமா
ஏன்னா ஒரு பாட்டு பாடுறாங்கன்னா ஒரு பெட்டிக்காரோ ஒரு பப்புனோ டான்ஸோ வள்ளியோ நாடகரோ ராஜபாட்டோ நல்லா கைத்தட்டி உற்சாகம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு நாடகம். சில ஊர்லாம் பார்த்தீங்கன்னா குடும்ப வீட்டுப்பாடு பண்ண மாதிரி கையத்துக்கு இடுப்புல வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா, அதே மாதிரி இன்னைக்கு வந்து இங்கே சரியான கொஞ்சோண்டு மழை பெஞ்சிருக்கு. இப்போதான் இன்னைக்கு செய்தியில சொல்லியிருக்காங்க, நீ நாளையிலிருந்து மழை ஆரம்பம். ஏன்னா தீபாவளி வரப்போகுதுல, நீ மழை தான் வரும். பாவா தீபாவளி வந்தா யாருக்கு முதல் கஷ்டம் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? யாரு கஷ்டம்? வியாபாரிகள் தான் கஷ்டம். மதுரையில பாத்தீங்கன்னா இந்த பிளாட்பாரத்துல கடை போடுறாங்க பாத்தீங்களா, கொடை இந்த குடம் இந்த ஜாமான்லாம் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீபாவளி வந்தாலே மழை வந்துடும், எல்லாத்துக்கும் ஒரு ஐதீகம், அதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வந்திருக்க நடிகர்லாம் அருமையான நடிகர். மதுரையில இருந்து வந்திருக்காங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது. இது காரணம் யாரு? நம்ம இந்த மண்ணின் நாயகன் சோழபுரத்தை சேர்ந்த பாசமுகு அம்மா மணிகேஸ்வரை சேர்ந்த அண்ணன் கணேசன் அவர்களுக்கு ஜோர ஒரு கைத்தட்டு தட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. அவர் தான் அந்த நாடக அமைப்பாளர். அவர்களுக்கு நன்றி தெரிவித்த வணக்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தம்பியரா நல்லா இருக்கீங்களா? நீங்களா படிச்சிருக்கீங்களா? நீங்களா எத்தனாவது படிச்சிருக்கீங்க? 7, 6, 5. ஓகே, நான் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன், அண்ணன் பதில் சொல்லணும். தமிழ்நாட்டோட தலைநகர் எந்த ஊர்? நான் சொல்றேன் பாரு, சென்னை. தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை. சென்னைக்கு முதல் பேர் என்ன? மதராச பட்டணம். அதுக்கப்புறம் வச்ச பேர் தான் மதராஸ். ஆமா, இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த மதராஸ் மெட்ராஸ்ங்கிறது ஒரு பெரிய ஊர், தமிழ்நாட்டுக்கு தலைநகரம். ஏன்னா காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா நாடுகள் தோறும் பாஷைகள் வேறு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பாஷை பேசுவாங்க. இப்ப மதுரை பாத்தீங்கன்னா மதுரையில வந்து சுத்தமான தமிழ் சங்க தமிழ்ல மதுரை ஒண்ணு மட்டும்தான். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காரியாப்பட்டிலாம் மதுரை மாவட்டம். இந்த திண்டுக்கல் கரூர் கோயம்புத்தூர் பக்கம் பாத்தீங்கன்னா வார்த்தைகளை இழுத்து பேசுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை. நேற்று மெட்ராஸுக்கு போயிருந்தேன். எதுக்குன்னு பிச்சை எடுக்கவா? அது நீ தானே போயிருந்த எங்க அக்கா வீட்டுக்கு. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு ஆட்டோக்கார்ட்ட அட்ரஸ் கேட்டேன். அண்ணே சைதாப்பேட்டைக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். அவர் சொன்னார் அட்ரஸ், மறக்கவே முடியல. எப்படி அட்ரஸ்? சைதாப்பேட்டைக்கு எப்படி போட்டுன்றேன். அவர் சொல்றாரு சைதாப்பேட்டை ஓத்தா லெப்ட்ல போய் ஓத்தா ரைட்ல போ. என்னடா ஓத்தாங்கம்மான்னு பேசுறீங்க? நான் என்னடா கேட்டேன்? அட்ரஸ் தானே கேட்டேன். அட்ரஸ் கேட்டது நீங்க ஓத்தாங்கம்மா, அந்த ஊர்ல நார்மலாவே ஓத்தாங்கம்மா தான் பேசுவாங்க. இது எனக்கு தெரியாது. இப்ப நம்ம ஒரு சின்ன பையன் இருக்கான் ஒரு ஊர்ல, இவன் சேட்டை பண்ணா டே போடா அப்படித்தானே சொல்லுவான். மெட்ராஸ்ல அப்படி சொல்ல மாட்டாங்களா, ஓத்தா போடா அப்படின்னு வாங்கலாம். இப்போ ஒரு நம்ம ஊர்ல ஒரு வயசான ஆள் இறந்துட்டா என்ன சொல்லுவான்? ஒரு 100 வயசுக்கு மேல இறந்துட்டாங்க, செத்துட்டாங்க, இப்படித்தானே சொல்லுவான். மெட்ராஸ்ல செத்தவனுக்கு மரியாதை கிடையாது. என்ன சொல்லுவாங்க? கோத்தா புட்டுக்குனியா, கோத்தா புட்டுக்குனியா, கோத்தா புட்டுக்குனியா. அப்படின்னா என்ன? செத்து போயிட்டான்னு அர்த்தம். அதுதான் மெட்ராஸ் தமிழ்நாட்டோட தலைநகரா சென்னை. அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப மதுரை எடுத்துக்கோங்க, மாடுதாவணிய முந்தானத்து மாடுதாவணி பஸ் ஸ்டாண்ட் நடந்து போயிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுக்கு தாங்கல. ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, ஏண்டா தம்பி ஒண்ணுக்கு இருக்கிற இடம் எங்கடா இருக்குன்றேன். அவன் ஜிப்ப கட்டிக்கிட்டு இதேண்டா உனக்கு நீ இதை காமிக்காம இருந்த பச்சை மிளகா மாதிரி முட்டோனா கடை இதை காமிச்சதுக்காண்டி எங்க அப்பா அவனை அடிக்கடின்னு அடிக்கிறாரு. அடிக்கும் போது எங்க அப்பா கோவத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏய் ரொம்ப சேட்டை பண்ண, ஒரே அடியில மெட்ராஸ்ல போய் விழுந்து சொல்ல ஊடால ஒருத்த வந்து இனி மெதுவா அடிச்சு திருச்சியில தள்ளி விட்டுருங்க. எப்படி நோகாம நொங்கு சாப்பிடலான்னு பாக்குறேன். நான் கேக்குறேன், இந்த ஆண்களுக்கு ஏன் ஆண்கள் பேர் வச்சாங்க இருக்கா தெரியுமா? ஆண்களுக்கு ஏன் ஆண்கள் பேர் வச்சாங்க? மைக்க ஒரே மாதிரி வைங்க. ஏன் தெரியுமா? அழகான பெண்களா ஆண் பாக்குறாங்க பத்தியா, அதனாலதான் ஆண்கள் பேர் வச்சாங்க. அதான் உண்மையான விஷயம். பெண்கள் சும்மா பிறக்கும் போதே அழகையா, இயற்கை அழகு வந்து பெண்கள் மட்டும்தான். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து காலங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும், நம்ம சாமிய இங்க குடிகொண்டு இருக்கும் திருவேட்டை ஐயனார் சாமி புண்ணியத்துல நீங்களும் உயிரோடு இருக்கீங்க, நாங்களும் உயிரோடு இருக்கோம். என்ன காரணம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கொரோனா நோய் வந்து நாட்டை உலுக்கி எடுத்துருச்சு. ஒண்ணும் இல்லாம எவ்வளவோ பேர் இறந்து போயிட்டாங்க கொரோனால. மதுரையில தத்தநேரி சுடுகாடு, மூலக்கரை சுடுகாட்டுல புதைக்க இடம் இல்ல, எரிக்க இடம் இல்ல, அந்த அளவுக்கு இறந்து போயிட்டாங்க. தமிழ்நாட்டினாலும் பரவாயில்ல, சென்னை வெளிநாட்டுல என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஹெலிகாப்டர்ல 50 குணத்தை ஏற்றிட்டு போய் நடு கடல்ல போட்டு விட்டாங்களாம். அந்த அளவுக்கு சாவி இன்னைக்கு அதிகம். இந்த கொரோனால உண்மையை சொன்னேன்னா, நாடக நடிகர் ஒரு 10 பேர் இறந்து போயிட்டாங்க கொரோனால. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பின்னணி பாடல்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும், டி.எம். சௌந்தரராஜன், எம்.எஸ். விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா, ஜெயஸ்தாஸ், மனோ, ஜெயச்சந்திரன் இருந்தாலும் பாடல்கள் அழகாக பாடக்கூடிய யாரு? எஸ்.பி. பாலசுப்ரமணியன். இந்த எஸ்.பி. பாலசுப்ரமணியன் முதல் எம்.ஜி. ராமச்சந்திரனுக்கு பாடிய பாடல் என்ன பாடல்?
1000 உங்கள்கிட்ட நான் கேட்கவே இல்லை, மைச்செட்ல நான் மக்கள்கிட்ட கேட்டேன். ஆமா, அவர் முதல்ல பாடிய பாடல் 1000 நிலவே வா. அவரவே காப்பாற்ற முடியல. அப்படி கொடிய நோய் இந்த கொரோனா இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வராது, வரவும் கூடாது. இந்த கொரோனால ஒரு உண்மையான விஷயம் சொல்றேன். இந்த கொரோனால நம்ம உயிரை காப்பாத்துறது 3 பேர் தான். நான் சொல்ற விஷயம் உண்மைன்னா எல்லாரும் கை தட்டுங்க, பொய்னா கை தட்டாதீங்க. யாரு தெரியுமா? இரவு பார்க்காம, பகலும் பார்க்காம, மனைவியும் பார்க்காம, குழந்தையும் பார்க்காம தன் உயிரை பணைய வைத்து மக்கள் உயிரை காப்பாற்றிய முதல் காவல்துறை அதிகாரி ஐயா. இவங்க தான் கொரோனால நம்ம உயிரை காப்பாத்துறது. இரண்டாவது யார் தெரியுமா? செவிலியர்கள். செவிலியர்னா யாரு? டாக்டர், நர்ஸ். டாக்டர் வீட்டுக்கு போக முடியல, வீடியோ கால்ல பாக்குறாரு கொண்டாடி பிள்ளையும். காரணம், மக்கள் உயிரை காப்பாத்துறதுக்காண்டி தன் உயிரை பணைய வைத்து இரண்டாவது காப்பாற்றிய டாக்டர், நர்ஸ் அவர்களுக்கு நன்றி நடிகை வணக்கம். மூன்றாவது யார் தெரியுமா? துப்புரவு பணியாளர்கள், அதாவது தூய்மை பணியாளர் சொல்லுவாங்க. இந்த 3 பேர் தான் கொரோனால நம்ம உயிரை காப்பாத்தினதுக்கு நீங்க எப்படி நன்றியை தெரிவிச்சீங்களோ அதே மாதிரி மதுரை தமிழ்நாடு ஆவணா சகதி சார்பாக நன்றி நடிகை வணக்கத்தை தெரிவித்து எங்கள் பணியை ஆரம்பிக்கின்றோம். அதே மாதிரி தம்பி, இந்த கொரோனா வரேன், இந்த கொரோனா வைக்கிறேன். இந்த கொரோனாக்கு அப்புறம் நோய் வந்துச்சு. என்ன நோய் தெரியுமா? ஒமிக்ரான். இப்ப 10ஆம் தேதி ஒரு நோய் வருது, யாருக்கா உங்களுக்கு தெரியுமாடா? அமுக்குறான். அப்புறம் உங்களை தூக்குறான். அப்புறம் நோய் வந்துச்சு கருப்புஞ்ச. இது எனக்கு தேவை புஞ்சடா, வெட்டி புஞ்ச சொல்றா புஞ்ச, ஏன் புஞ்ச சொல்லு புஞ்ச. பேரு எவன் வைக்கிறான் தெரியல. இந்த நோய்க்கு பேரு கொரோனா. அமுக்குறியான், குமுக்கிறியான், நக்குறியான். பேரு பாரு எப்படி வைக்கிறாங்கன்னு. ஆமா, இந்த நோயில வரக்கூடாது. அண்ணன் ஒரு சின்ன கேள்வி கேட்பேன். கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இந்த ஐயனார் சத்தியமா அண்ணன் ஒரு 101 ரூபா தருவேன். இந்த அன்பளிப்பு வேலை வச்சிருக்கேன். ஓகே, ஆனா நான் உங்களுக்கு தெரியாட்டி நான் சொல்லுவேன், நீங்க கை தட்டணும். நாட்டுக்கு முக்கியமான கேள்வி, சரியா? இந்த கொரோனா வந்ததுல தமிழ்நாட்டுல என்ன மிச்சம்? என்னதுண்ணே? இல்லண்ணே, சொல்லலாமா? உண்மையை சொல்லலாமா? உண்மையை சொன்னா கை தட்டணும். உங்களுக்கு பிடிக்கும் நான் சொல்ல போற விஷயம் என்ன தெரியுமா? கொரோனா வந்து தமிழ்நாட்டில் என்ன மிச்சம் தெரியுமா? வீட்டுல இந்த பொம்பளை புள்ள மாசமானதுதான் மிச்சம். அதான் உண்மை. உனக்கு என்னடா தெரியும்? நீ கை தட்டல புதி கழிப்பட. வீட்டுல என்ன வேலை? வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சாப்பிட தூங்க அதான் உண்மையான விஷயம். அது மாதிரி இல்லாம அமைதி காத்து இந்த நாடத்தை நீங்க எப்படி பாக்கணும்னா சோழபுரம் மற்றும் திரு வேட்டை ஐயனார், சோழபுரம் திரு வேட்டை ஐயனார் சுவாமி புறவெடுப்பு உற்சவத்தை முன்னிட்டு சோழபுரம் கிராமத்தினர்களால் நடத்தப்பட்ட நாடகமாகவும் இந்த மண்ணின் நாயகமாகிய அம்மா மளிகை ஸ்டோரை சேர்ந்த அண்ணன் கணேசன் அவர்கள் குழுவினரால் ஸ்ரீ வண்டி திருமண நாடகம் அது ஒரு சார் நடைபெற்ற சென்றிடமெல்லாம் தரக்குறை மாநிலத்தை வெற்றி கொடி நாட்டி வரும் நாடக வீராஜா, நாடக கலைமகன், நாடக விடிவிடிமாகிய வைப்புகிரிய மதுரை தமிழ்நாடு ஆவண சங்கத்தின் தலைவருமாகிய திரைப்பட புகழ் கேப்டன் விஜயகாந்த் எதிரொலிமாகிய சீமா நகரை சேர்ந்த மாமா பொன் முருகதாஸ் அவர்கள் நாடகத்தில் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். படம் வந்த வனமாடி இன்னிச மாமிகள் வசன பேரரசை இசைக்குழுமாகிய கவிக்குழுமாகிய திரைப்பட புகழுமாகிய மேலூர் அருகாமல்ல வல்லாள மாநகரை சேர்ந்த MS அர்ச்சனாதேவி அவர்கள் நாடகத்தை ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு நானா எனக்கு பாட்டா என்று சொல்லி வரும் வசனவாக்கு சுவாதித்த மன்னன் அழகன் பச்சேரியை சேர்ந்த தம்பி டி சரவணன் அவர்கள் நாடகத்தில் கலகப்பிரியராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பார்த்திபன் அருகாமல கள்ளிக்குடியை சேர்ந்த சகோதரனுமாகிய VM சீமான் அவர்கள் நாடகத்தில் ஹார்மோனியம் பின்பாட்டு படிக்காத எனக்கும் பரிசாக வந்ததை சொல்லி வைத்த படிக்காத எனக்கும் பரிசாக வந்ததை பெரியோர்கள் சொல்லி வைத்த திருவள்ளுவீரம்
ஏன்னா பாத்தீங்கன்னா கள்ளிக்குடி சீமான் வந்து பாடலாம் பாத்தீங்கன்னா அது சாமி பாடலும் சரி, பழைய பாடலும் சரி, நடுத்தரமான பாடலும் அருமையா பாடுவாங்க. அதே மாதிரி உண்மையான விஷயம் ஹார்மோனியத்துல என்னன்னா, கள்ளிக்குடியில வந்து சாதாரண ஆளு கிடையாது. அந்த கள்ளிக்குடி எவ்வளவு நடிகர் இருந்தாலும் எங்களுக்கு ஆசான் யாருன்னா எனது மாமா மையன் ஈ.கே. ராமசாமி அவர்கள். அவர் தான் பெரிய ஒரு வாத்தியார். அதுதான் சிங்கத்துறை, சீமா, கருணாகரன், லட்சுமணன் எவ்வளவு பேர் இருந்தாலும் இன்னைக்கு பாடக்கூடிய அருமையான பாடல் கைத்தட்டு வாங்க காரணம் அவரோட வாசிப்பு தான். அது உண்மையான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொரோனால இந்த 3 பேர் சொன்னாலும் அதிகமா நாட்டுக்கு மக்களுக்காண்டி உழைச்சது வருவாய்த்துறை தான். அதான் உண்மையான விஷயம். தம்பிலாம் தான் இருக்காப்புல. அவர்களுக்கு நன்றி வணக்கம். இன்னைக்கு எவ்வளவு பாடல் இருந்தாலும், பழைய பாடல் இருந்தாலும், நடுத்தரமான பாடல்கள் அதிகமாக இசையமைச்சது இசைஞானி இளையராஜா தான். இசைஞானி இளையராஜா இசையமைத்த முதல் திரைப்படம் பேர் உங்களுக்கு தெரியுமா? அன்னக்கிளி. அந்த அன்னை சொன்ன மாதிரி அன்னக்கிளியா இருந்தாலும் கீதாஞ்சலி என்ற திரைப்படத்தில் காதல் காவிய பாடல் ஒரு பாடல் எப்படி பாடியிருக்கா தெரியுமா? ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக வேண்டாம், இது கண்ணில் ஈடுபட வேண்டாம், உன்னை நீ வாழ்கிறேன், உன்னை எண்ணி வாழ்கிறேன், ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது, நன்றி நன்றி வணக்கம். கோடி குமரனமாகிய மிருதக சக்கரவர்த்தி மகிழ்கிரிய மடப்புறத்தை சேர்ந்த மகிழ்கிரிய பாசுமகு ஆளூர் சக்கரவர்த்தி வேளாங்கண்ணி அவர்கள் மௌனமாகிய தம்பி டேனியல் ராஜ் அவர்கள் நடத்தும் மிருதகம் தோடக்கு தொப்பி தவேலா.
அருமையா வச்சாங்க. படவாதி மூலமாக்கி படவாத்தி மூலமாகிய பாசமுகு 7வது 5 நாடு சேர்ந்த எனது அண்ணன் என்பி முனியசாமி அவர்கள் நாடகத்தில் ஆல் ரவுண்ட் கீழ் ரவுண்டு. நாடகத்துக்கு தேவையான தாளம் ஏற்பாடு பயமிரிய பாசமுக நமது ஊர் அருகாமையில் நாடுகோடையை சேர்ந்த பாசமுக அப்பா அழகேசன் அப்பா அவர்கள் மூலமாகிய பயமிரிய எனது சகோதரமாகிய சண்முகநாதன் அவர்கள் நாடகத்தில் சைச்சம் நாடகத்துக்கு தேவையான செய்தி ஏற்பாடு மருத விநாயகர் சிங்கமி அலங்கார உரிமையாளர் நாடுகோட்டை அழகேசன் இருப்பிடம் நாடுகோட்டை சாப்பாடு அருமையான காலிஸ் ஹோட்டல் இடையமேலூரை சேர்ந்த காலிஸ் ஹோட்டல் நல்ல சைவ சாப்பாடு. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை, அதனால எல்லாத்துக்குமே சைவம் தான். அருமையான ஏற்பாடு. நாடகம் முக்கியம், மைக் செட்டு தான். அதுக்கு முன்னாடி எங்களை தமிழ்நாட்டுக்கு உலகத்துக்கே இன்னைக்கு எங்களை யாருன்னு நாடகம் பார்க்கலாம் தேவை கிடையாது. செல்ல போட்டோன்னா அவங்கவுங்க பேரை போட்டோன்னு வர காரணம் யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கும் பாசமாக அன்பு உள்ளம் மதிப்புக்குரிய பேர் என்னன்னு கலா டிஜிட்டல் அருமையான ஏற்பாடு அவர்களுக்கு. அவர் அடுத்தது மேப் ஸ்டுடியோ அருமையான 2 யூடியூப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்புள்ளவர்களுக்கு நன்றி நன்றி கிட்ட வணக்கம் 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 கவனிக்கல. நாடகம் முக்கியம், மைக் செட்டு தான். ஆமா ஆமா மாப்பிள்ள மதிப்புக்குரிய ஒளிவொலி அமைப்பு மதிப்புக்குரிய மருதுபாண்டியன் சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் சோழபுரம் மருதுபாண்டியன் பாட்டு நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. நெஞ்சுக்கு நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே. மஞ்சளை அள்ளி வைத்தோம் ஐயனாரே, மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே, மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே, மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே, மங்களம் காக்க வேண்டும் ஐயனாரே. நெஞ்சிலே நீதி உண்டு ஐயனாரே, இங்கே நீ உண்டு காவல் உண்டு ஐயனாரே.
ஒளிவுட அமைப்பு அருமையான ஏற்பாடு. அவர்களுக்கு நன்றி அளித்த வணக்கம். அருமையான ஏற்பாடு. அவர்களுக்கு நன்றி அளித்த வணக்கம். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, காமிக்கிற அரசி, எதையோ காட்ட வேலையை பாரு. அங்க ஒரு போட்டு மங்கேறி கிண்ணி 2 லிட்டர் பிடிக்க வாங்கி குடிக்க போறியா? மதுரையை சேர்ந்த ஆர் மணிமேலு அவர்கள் நாடகத்தில் டான்ஸ் அண்ட் காமி. ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு வச்சு பாடத்தோணும், பார்த்த நேரம் மேல வச்சு செய்ய தோணும், சென்று மேலே அது போல அந்த மேலே குறி காத்து போல. ஒன்ன பார்த்த நேரம் ஒரு பாட்டு வச்சு பாடத்தோணும், பார்த்த நேரம் நல்ல வேலை வச்சு செய்ய தோணும். எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிறேன், இது எங்க ஊரு காதல போலாலம் இல்லையே. எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிறேன், இது எங்க ஊரு காதல போலாலம் இல்லையே. ஆலம் என்ன என்ன ஆலம் என்ன என்ன அது ரொம்ப டோப்பமா. எங்க ஊரு காதல் அது ரொம்ப டாப்பமா. எங்க ஊரு காதல பத்தி என்ன நினைக்கிறேன், அது எங்க ஊரு காதலோட ஆழமில்லையே. பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண இப்படிக்கு சோழபுரம் கிராமத்தார்கள் மற்றும் பொதுமக்கள் புகழ்பெற்ற நடிகளை கொண்டு நாடக அமைப்பாளர் வாங்கிய பாசமுக அப்படியே இருக்கு. சரியா? நாடக அமைப்பாளர் வாங்கிய இந்த மண்ணி நாயன் வாங்கிய சோழபுரத்தை சேர்ந்த அம்மா மளிகை ஸ்டோர் உரிமையாளர் வாங்கிய அண்ணன் எல் கணேசன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நாடக அமைப்பாளர் தான் சமீப காலத்தில் மறைந்த பாசமுக அப்பா நாடுகோட்டை சேர்ந்த அழகேசன் அவர்களின் மௌனமாகிய பாசமுக எனது தம்பி சண்முகநாதன் அவர்கள் இந்த நாடகத்தை அமைச்சிருக்காங்க. எந்த நாடகம் அவங்ககிட்ட பேசுங்க. சிறந்த முறையில நல்ல நடிகரை போட்டு நாடகத்தை நடத்தி தெரிவித்துக் கொண்டு எல்லா பேரும் சொல்லியாச்சு. அதுக்கு முன்னாடி காவல் பணியை மிக பொறுப்போடு கண்காணித்துக் கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் காவல்துறையினர்களுக்கும் எங்கள் தமிழ்நாடு ஆவண சங்கத்தி சார்பாக நன்றி வணக்கம். என் பேரு சொல்லிட்டு உள்ள போறேன். என்ன சிவகங்கை வட்டாரம் உக்கூரு எங்கிட்ட எங்க அம்மா நம்ம கீழே போகுடி மேல போகுடி. எங்க அம்மா ஆடாத மேல கிடையாது. உங்களுக்கு பழைய காலத்தில் எங்க அம்மா பேரு சொன்னா தெரியும். சமீப காலத்தில் மறைந்த ராஜ நடிகை மதுரையை சேர்ந்த எஸ் சி ரத்னாமணி ஆறுமுகம் அவர்களின் மகனுமாகிய மதுரையை சேர்ந்த புதுகையை சேர்ந்த சிரிப்பு நடிகர் மறைந்த மாமா கே ஆர் இளையராஜா அவர்களின் சிஷியனுமாகிய மதுரை சேர்ந்த உங்கள் எஸ் சி சின்னராஜா பபுன் காமிக்கு நான் தான் நடைபெற்ற நாடகத்தில் ஆடும் போதோ பாடும் போதோ குறை இருந்துச்சுன்னா உங்க குழந்தை எப்படி தப்பு செஞ்சா எப்படி கம்மாக்கிற கூட்டிட்டு போய் கடுக்கல அது போல நினைச்சுறாங்க. ஒரு அடிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மிருதங்கக்காரையும் ஆடுறவனுக்காரையும் கூட்டி போய் குத்துங்க. யாரும் கேட்க மாட்டான். நல்ல நாடகம் நடைபெற உங்கள் அன்பு ஆசை ஆதரவு தெரிவித்துக் கொண்டு எங்கள் பணியை யாரும் கிட்டோம். நன்றி நடிகர். வணக்கம். சரக்கு சாப்பிடுறீங்களா? இருக்கா தம்பி? சரக்கு இருக்கு. நீங்க குடிக்கிற அந்த டாஸ்மார்க் ஒயின்ஸ் அதெல்லாம் கிடையாது. அப்ப நாட்டு சாராயமா? நம்மகிட்ட நாட்டு சரக்கு. வந்து முட்ட வந்தா இருக்கு மச்சி சுதியோட பாடு. நடு சரக்கு நச்சு இருக்கு வந்து முட்ட வந்தா என்ன காத்திருக்கு. என்ன மஜா
Thank you.